பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றதுக்காக இருட்டா இருக்குது, எல்லா கிரிவல பாதை முழுக்க விளக்கு வைக்கணும், நம்ம லைட் போடணும், ஸ்ட்ரீட் லைட் போடணும்னு ஒரு ப்ரொபோசல் கலெக்டர் கொண்டு வர்றார். பகவான் யோகி ராம் சரத்குமார் சொல்றாரு, போய் ரஜினிகாந்த பாரு, அவர் ஏற்பாடு பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. கலெக்டர் ரஜினிகாந்த் அப்பாயின்மெண்ட் வாங்கி ரஜினிகாந்த் அவர்களை போய் பார்க்கிறார். ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறாரு. அப்படியா, கிரிவல பாதைக்கு லைட் போடணுமா, ஒரு லைட் எவ்வளவு ஆகும், இவ்வளவு ஆகும், சரி நான் ஒரு லைட் கொடுத்துறேன் அப்படின்ட்டு. அவருக்கு சொல்லப்பட்டது கிரிவல பாதை முழுக்க ஒளி விளக்கேற்றணும், ரஜினியை பாரு அவர் செய்வார். கலெக்டர் யோகி ராம் சரத்குமார் சொன்னார்னு சொல்லல, அவர் ஒரு ப்ரொபோசலா, தலைவரே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு, ஒரு விளக்கு எவ்வளவு, ஒரு ஸ்ட்ரீட்ல எவ்வளவு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் ஒரு ஸ்ட்ரீட் லைட் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னப்போ, இல்ல எல்லாமே நீங்க பாத்துக்கணும் எப்படி சொல்ல முடியும், திரும்பி வந்தாச்சு. 15 நாள் கழிச்சு கலெக்டருக்கு ஒரு போன் வருது சூப்பர் ஸ்டார் இருந்து. அந்த லைட் சொன்னீங்க, அந்த ஒட்டுமொத்தமா மொத்த கிரிவல பாதைக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னா, தலைவரை இவ்வளவு செலவாகும், நான் கட்டிடுறேன் ஃபுல்லா நான் கொடுத்துறேன். நடந்த உண்மை. அப்பதான் கலெக்டர் சொல்றாரு, தலைவரே யோகி ராம் சரத்குமார் தான் உங்களை பார்க்க சொன்னாரு, பார்க்க போகும்போதே மொத்த விளக்கும் நீங்க பொறுப்படுத்திக்கிடுவீங்கன்னு சொன்னாரு, நீங்க ஒரு விளக்குன்னு சொன்ன உடனே எனக்கு பதில் வரல, அமைதியாயிட்டேன், அதுக்கப்புறம் நீங்களே கூட்டி இப்ப சொல்றீங்க மொத்தமும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதுதான் சிவனுடைய திருவருள். பாஸ் பண்ணாத ஒரு மெசேஜ பாஸ் பண்ணுவான் கடவுள், இடையில் சொல்லப்படாத வார்த்தைகளை கொண்டு போய் சேர்ப்பான் கடவுள். யோகி ராம் சரத்குமார் சொன்னது ரஜினிக்கு சொல்லப்படாதது, யார் பாஸ் பண்ணாத மெசேஜ? மேல இருக்கிறவன் சொல்றான், ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான்.